வெல்கம் டு அம்மி எலிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேடு ஃப்ரெண்ட்ஸ் வித் ஏ செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்பிக்குள்ளே போகலாம். நான் ஸ்கூலோட காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கள் கிளாஸ்லேயே செம அழகான ஒரு பொண்ணு தான் யூ. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸோட என்னை கிராஸ் பண்ணி போனான். அப்போ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அது என்னடான்னு பார்த்தா, என் கிளாஸ்லேயே செம பிரிட்டியஸ்ட் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ளாக இருக்கிற உமி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவள் என்கிட்ட ஒரு ஹேங் அவுட்டுக்கு போனோன்னு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா. உடனே நானும் அவளை திரும்பி பார்த்தா அவள் என்னை பார்த்து ஒரு க்யூட்டான ஸ்மைலை சிரிச்சிட்டு போயிட்டா. இந்த நிலமை நானும் அவளும் சீக்ரெட்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும்னா இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கரெக்டாக ஹை ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு அப்போது கரெக்டாக எங்களோட டீச்சர் வந்தாங்க. என் பேர் மிக்கி. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹோம் ரூம் டீச்சராக இருக்க போகிறேன். சரி, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டை வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அவங்களுடைய மிஸ்ஸுக்கிட்டே கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க அதுலேருந்து ரேண்டமாக இங்கி பிங்கி பங்கி போட்டு ஒன்று எடுத்து அதில் இருக்கிற பேரை வாசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோட பேர் தான் மீக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டினுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்ம நர்வஸாக இருக்கிறதுனால அப்படியே பொறுமையாக கை தூக்கி அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் எழுதி வச்சுக்கிறதுலேருந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டேஸில் என்ன இருக்கான்னு கேட்டுக்கிறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறது டிவி பார்க்கறது இதுமாரி பிடிக்கும் சொல்லிக்கிறேன். அப்படியாப்பா அப்படியே வந்து கேட்குறாங்க. அவனும் ஆமான்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி, நீ வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பேன், பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் இதுமாரி பேசுகிறானே வந்து அவங்களுக்கே ஒரு மூஞ்செல்லாம் சுழிக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க அடுத்தது, சரி வேறு எதனா பண்ண பிடிக்குமான்னு கேட்குறாங்க. மூவிஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனையும், சரி அப்படியா என்ன மூவிஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு கேட்டோடனையும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் மூவிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறான். அவனே பார்த்தீங்கன்னா தயங்கிக்கினே சொல்லுங்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு அலிகேட்டர் மூவி அப்படின்னு சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ளான உமி அவள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் ஒன்று எடுக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே செம க்யூட்டான பொண்ணான யூவி தான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேரை சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவள் கெத்தாக கூலாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டோட சஜஷன் கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு கோயெடு ஸ்கூலில் வந்து கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஊமி தான் காரணம். நானும் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நீ சொல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கேட்குறா. உடனே டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேப்பரை தேடி கண்டுபிடிச்சி ஊமி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து சரி காண்டாயிட்டு என் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊமி, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவளுடைய ஃப்ரெண்டு அவள் சொன்னா போலவே. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்டாக ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ கூட ஃப்ரெண்டாக இருக்கவே தோணல. நீங்கள் ஒன்றா யாருன்னா எனக்கு பதில் இவளை பார்த்துங்க அப்படி சொல்லி வந்து பார்த்தா சொல்கிறா. இதை கேட்டோடனே அவளுக்கு செம்மையாகிடுது. என்ன சொல்கிற நீ இது மாதிரி பண்ணாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளை போட்டு அச்சுனுக்கிறா. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிளாஸில் இருக்கலையே அவங்க 2 பேரும் பரவாயில்ல செம்ம க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மாக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் மொத்தத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிக்கிறான் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம க்யூட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுக்கிறான் பொறுமையாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் எல்லாம் வருது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி மட்டும் தனியாக இருந்து அவன் மட்டும் தனியாக சாப்பிட்டுறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக மிங்கிள் ஆகி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கிறான். எல்லாரும் ஜாலியாக கரோக்கிக்கெல்லாம் போகிறாங்க அந்த க்யூட்டஸ்ட் கேர்ள்களெல்லாம் சேர்ந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் தனியாக இருக்கிறான். அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகுது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம க்ளோஸாக வராங்க. ஆனால் ஹீரோ வந்து இன்னும் யாருக்கிட்டையும் பேசலை. அவன் மட்டும் தனியாகவே இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கூட போக மாட்டான். அவன் எப்பவுமே வீட்லேயே இருந்து டிவி பார்க்குறது இது மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அவன் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா செம போராக போயிட்டுருக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது எனக்கும் இதுமாரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறான். ஆனால் இல்லை நான் எப்பவுமே தனியாக இருக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கம்முன்னு போயின்னுக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் யூவும் உமியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு பேசினுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி சொல்கிறத கேட்டோடனையும் யூ வந்து அப்போ என்னையா கூட மாட்டுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி இல்லை நீ எல்லாம் அதுக்கு சரி பண்ண மாட்டேன், நான் மட்டுமே தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறா. உடனே யூ வந்து இல்லை நானும் வருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட அடம்பிடிக்கிறா. உடனே உமி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன படம் பார்க்க போகிறேன் அவங்ககிட்ட காட்டினோடனே அவளுக்கு வந்து மூஞ்சா மாறிடுது. என்ன நீ இதுமாரி ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் பார்க்க போன சொன்னால் இதுமாரி படம்லாம் பார்க்குறிய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சேடாயிடுறா. உடனே ஊமி நான் அதுக்கு தான் அப்பயே சொன்னேன் இதுமாரிலாம் உனக்கு பிடிக்காது சொல்லி, சரி விடு நானே பார்த்துக்கிறேன் நீ வந்து உன்னை கம்பல் பண்ண சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவை கிராஸ் பண்ணி போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். பூமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன
படம் பார்க்க போகிறா அப்படின்றது அவன் பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. பரவாயில்லையே அவன் நல்ல படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிக்கிறான் மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். சரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கும் ஒரு டிவிடியை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கடைக்குள்ளே போய் படம் ஒன்று பார்க்குறான். பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் ஒரு சாமி படம் தான் எடுக்கிறான். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய விதமான டைப்பில் பார்த்தாச்சு. சரி வேற எதனா எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தேடினே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணோட கையை டச் பண்ணிடுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு போகிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணும் ஓ நான் இங்கே இருக்கிறதே நீ பார்க்கவே இல்லையா, நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி தான். உடனே இதை பார்த்தோன்னையும் ஹீரோக்கு சேன்ஸாக்கு என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கதானே சொன்னேன், நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். ஓ அப்படின்னா எங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நீ ஒட்டு கேட்குறியா, நீ நீ ரொம்ப இவ்வளோ கெட்ட பையனா இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் செம்ம கோவமாக சொல்கிறான் ஹீரோ பார்த்து. ஹீரோ ஒன்று இல்லை இல்லை நான் அப்படிலாம் கேட்கல நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறான். உடனே அவள் சிரிச்சிட்டு இல்லை இல்லை நான் வந்து உன்னை சும்மா ஃபன் பண்ணி ஏமாத்தினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சத்தமாக பேசிட்டு இருந்தோம், கண்டிப்பாக உனக்கு காதில் அது வீழ்ந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமி சொல்லுங்கிறான். சரி சரி கவலைப்படாத, நான் இங்கே வந்ததே உனக்கோசம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து எப்போனா உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிளான் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் நடந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுன்னுக்குறான். உடனே சரி நான் இதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃபர்ஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸு வந்து ஒரு டீட்டெயில்ஸாக எழுதி தர சொல்லி அந்த பேப்பரை கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து காட்டுறா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னென்னலாம் சொன்னானோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. உடனே அவன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ எழுதலை, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயங்கிட்டே இருந்தேன் எப்படி எழுதலாமா வேணாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீ எழுதிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு நீ சொன்னல அந்த ஷார்க் அண்ட் ஜாம்பிஸ் அது மாதிரியான படங்களை பார்க்க ஆரம்பித்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்து அப்படின்னு வந்து தான் சொல்கிறா. சரி இப்போ எனக்கு ஏதாவது ஒரு படத்தை வந்து நீ ரெக்கமெண்ட் பண்ணுறியா, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் அவ்வளோ ப்ரோ கிடையாது, இப்போ தான் நான் பிகினரு, அதனால் ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு பற்றி தான் கேட்குறா. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரானா ஃபிஷ்ஷை சம்மந்தப்பட்ட ஒரு டிவிடி எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்துனே வாவ் செம்ம இது பிரானா ஃபிஷ்ஷு தானே, இது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களெல்லாம் கடிச்சு கடிச்சு கொதறி சாப்பிட்றத பார்த்தோன்னே செம்மையாக பிடிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறா. உடனே ஹீரோவும் ஆமான்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூமி பொண்ணு வந்து சொல்லுது, நீ வந்து பார்த்தீங்கன்னா குங்ஃபூ ஷார்க் படத்தை பார்த்தியா, அதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை கேட்டோடனே ஹீரோவும் ஆமா நான் அதை பார்த்துருக்கேன், அதுவும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட் ஆகுறா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை இது மாதிரிலாம் விஷயங்களை பேசுறதுக்கு. ஆனால் இவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி வந்து செம்ம எக்ஸைட் ஆகுறா. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவளும் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ அதே சீன் தான் நடக்குது மறுபடியும். சரி இவ வேற நம்ம கேம்ஸ் விளாட்லாம் அதுமாரி கூப்பிட்டுருக்கா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுன்னு அசால்ட்டாக உள்ள வரா. அது மட்டும் இல்லாமல் அவள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்கெல்லாம் அசால்ட்டாக கீழே வச்சுட்டு அவள் பாட்டுன்னு போய் அவள் சொந்த வீடு மாரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறா. இவனும் ஹீரோவும் எவ்வளோ க்ளோஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் காட்டுறாங்க. உடனே அவள் கேட்குறா, நீ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஊமியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா, ஒரு 65 அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா சொல்லி ஒண்ணா முடிக்கிறாங்க. கரெக்டாக 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு தட்டாமல் ஹீரோ நான் ஆர்டர் பண்ணிக்கிறான்றத வந்து பார்த்தீங்கன்னா இவ தெரியாமலே கரெக்டாக சொல்லி முடிக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீட்சா எல்லாம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியாக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஹீரோ உடனே நான் இந்த பிவிபி கேம் தான் எடுத்து விளையாட போகிறேன் வா விளையாடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றா. இதை கேட்ட உடனே அவன் வா கண்டிப்பாக விளையாடலாம், நான் கண்டிப்பாக உன்னை இந்த டைம் ஜெயிச்சு தருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படி சொல்கிறா ஹீரோ ஒன்றையும். அதுக்கு ஒன்றே ஊமி இல்லை இல்லை கண்டிப்பாக நான் வந்து ஜெயிச்சிருவேன், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. சரி வா விளையாடலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊமி வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டோன்னே சரி கண்டாயி தரையில் குத்த பார்க்குறா. நிறுத்து அந்த இடத்துலையே, நீ வந்து பார்த்தீங்கன்னா தரையில் குத்துனா கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பாக இருக்கும், கண்டிப்பாக அதுக்கப்புறம் சவுண்ட் விடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். உடனே அவள் சரி கண்டாயி கத்துறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவள் மறுபடியும் நம்ம இன்னொரு கேம் விளையாடலாம் கண்டிப்பாக நான் அதை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விளையாடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் நைட்டாக இது அவங்க விளையாடி முடிக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இருக்கும்போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அந்த இடத்துல குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துன்னு இருக்கிறான் ஹீரோ. அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊமியே பார்த்துன்னு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஊமி பார்த்துட்டு ஏய் நீ என்ன எதுக்கு என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கிற, ஏதோ வேடான்னு யோசிக்கிறியான்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கேட்குறா. இதை பார்த்தோன்னே அவன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நீ எப்படி இவ்வளோ ஒல்லியாக இருக்க அப்படிங்கிறத பார்க்கத்தான் நினச்சினா கண்டி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உன்னை பாரேன், நீ நீ இப்படியே போயிட்டு இருந்தானா கண்டிப்பாக நீ குண்டாயிடுவ அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வயிற்று பிடிச்சி கிள்றா. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு
இதுவாகி போகுது, என்னடா இவன் வயிற்று பூச்சி விளையாட சொல்லி பார்த்தா ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறா. இந்த ரியாக்ஷனை பார்த்தோன்னே அவளுக்கு சரி சரியாயிது, என்ன நீ இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறியா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கிச்சலாக்கா முட்டினுக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சுத்தமாக முடியல, அவன் வந்து பார்த்தா நிறுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கத்தினுக்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சுத்தமாக முடியாமல் அவள் பாட்டுன்னு அதை பண்ணினுக்கிறா. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தோற்றல செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், அதனால் கண்டிப்பாக இது மூலமாக தான் என் ஸ்ட்ரெஸ் போகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை போட்டு வழி பண்ணிடுறா. சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கிளம்ப ஆரம்பிக்கிறா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம 3 டைம் தான் இதுமாரி ஒன்றா மீட் பண்ணி ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம், பட் ஆனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோஸாக இருப்போன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு வந்து ஹீரோ தான் சொல்கிறான், ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னு வந்து இப்போ தான் சொல்கிறான். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். என்ன பண்ணுறது பாரு, நான் ஃபஸ்ட் டைம் நம்ம எங்கே போய் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நீ உன்னுடைய ரூமுக்கு கூட்டின்னு வந்ததை தவிர நீ வேறு ஒன்றுமே பண்ணல, இதை விட இது ஒன்றும் வித்தியாசமாக இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறான். இதை கேட்டதை ஹீரோவே நீ என்ன சொல்கிற, நீ வந்து தப்பாலாம் சொல்லாத, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேம்ஸ் விளையாட மாட்டேன், அதனால் உன்னை கேம்ஸ் விளையாட தான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சரி நீ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே வீடியோ கேம்ஸ் மூவிஸ் பார்த்துக்கிறதுனால நம்ம வர ஃப்ரைடே வெளில போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்கிறான். இதை கேட்டது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற வெளில பார்த்தா என்ன சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் கேட்குறான் அவகிட்ட. உடனே அவன் நம்ம வெளில போகிறதுனா நீ என்ன நினைக்கிற, நார்மலாக தான் வெளில போகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இல்லை நம்ம வந்து நார்மலான ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து வெளில போனால் அது வந்து எல்லோரும் வந்து பார்த்தா டேட்டிங் நினைப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸில் இதுமாரி உன்னமாரி ஒரு ஆள் என் கூட வந்தால் கண்டிப்பாக அது ரூமர்ஸ் சக்கச்சக்கமாக பரவும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளில தான் போக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளில எந்த இடத்துக்கு போக போகிறோம் தானே கேட்டேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளில போய் சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் ஆர்கேட்டுக்கு இதுமாரி இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். ஆனால் இது ஒரு டேட்டு மாரி இல்லை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ சொல்கிறான். ஆனாலும் இது கொஞ்சம் மோசமாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படி சொல்கிறான். ஏய் கவலைப்படாத, இது வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்பவுமே நம்ம உன் வீட்டில் தான் இருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதனால தான் நம்ம இப்போ வெளில போகிறதுக்கு நான் உன்னை கூப்பிட்றேன் வா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் கூப்பிட்றா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மாரி தான் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டுமே, நம்ம கிளாஸ்மேட் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்கிறா. ஒன்று ஹீரோ கேட்குறான், நம்ம 2 பேர் மட்டும் தானே போகிறோன்ட்டு. ஆமாம் நம்ம 2 பேர் மட்டும் தான் போவோம், கண்டிப்பாக இதை நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன், இது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிளாஸில் இருக்கிற யாராவது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை டேட்டிங் பண்ணுறா சொல்லிக்கிறேன், நம்ம டேட்டிங் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோடனே அவன் என்ன நம்ம டேட்டிங்கெல்லாம் போவே இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். ஏய் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்துக்காது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதை விட்டு கிளம்புறா. இப்போ நீ மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறான், இதுமாரி நான் வந்து ஃப்ரைடே என் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகிறேன் அப்படி சொல்லி. இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. எப்பா என்னப்பா சொல்கிற, என்ன சொல்கிற, நீ சொல்கிறது என் காதை தப்பாக வந்துச்சு போல், நீ மறுபடியும் சொல்லு அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து ஃப்ரைடே என் ஃப்ரெண்டோட வெளில போகிறேன் அப்படி சொல்லி. இதை கேட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு சீரியன்ஸ் ஆக்கு. என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, உன்னை ஸ்கூலில் யாராவது புள்ளி பண்ணுறாங்கன்னா சொல்லு, சீக்கிரமாக வா, நான் போய் உன்னை பிரின்சிபல் வேண்டாம் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. உங்ககிட்டேருந்து மிரட்டி காசு வாங்க இதுமாதிரி பண்ணுறாங்க, அவங்களாம் ஃப்ரெண்டே கிடையாது அப்படி சொல்லுங்கிறாங்க. உடனே அவங்க இல்லை இல்லை அவன் வந்து பார்த்தா எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டு தான், நாங்கள் வந்து பார்த்தா 2 பேரும் இப்போ ஒன்றா வெளில போகிறோம் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். நிஜமாவா சொல்கிற, ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, என்னுடைய பையனுக்கு ஒரு வழியா ஒரு ஃப்ரெண்டு கச்சிட்டா அடி வந்து பார்த்தா அவன் செம்ம சந்தோஷமாக வராங்க, நீ வெளில பார்த்தா உனக்கு காசு செலவாகும் இல்லை, இந்தாப்பா அடி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு காசு எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன நீங்கள் என்ன இவ்வளோ காசு கொடுக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாலே போதும் அடி வந்து பார்த்தா அவன் கத்துறான். பரவாயில்ல இருந்தாப்பா, நீ எப்படி வெளியே போகும்போது நிறைய உனக்கு செலவு பண்ணுவேன், செலவுக்கெல்லாம் வச்சுக்கோ அடி சொல்லி பார்த்தா காசை வாரி வாரி கொடுக்குறாங்க, இந்த காசு உனக்கு பார்த்தலாம் எனக்கு கேட்ட கேளு நான் தரேன் அடி சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் கிளம்புறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு மெசேஜ் பண்ணிக்கிறான். ஹே குட் மார்னிங், உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அடி வந்து பார்த்தா அவன் மெசேஜ் பண்ணிக்கிறான். உடனே எனக்கு டைம் இருக்குது, சரி குட் மார்னிங், உனக்கு காசு கட்சிதா இல்லையா அடி வந்து பார்த்தா அவன் கேட்டுக்கிறான். உடனே எனக்கு காசு கட்சிச்சு அடி சொன்னோடனே ஓ ரொம்ப நன்றி நீ எனக்கு ட்ரீட் வைக்க போகிறதுக்கு. ஏய் நம்ம ட்ரீட் எல்லாம் கிடையாது உனக்கு, நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் அடி சொல்கிறான். சரி ஓகே நான் உன்னை கிளாஸில் பார்க்குறேன் அடி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வச்சிடறான். அவன் சேட்டிங் வந்துட்டு போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாஸ் உள்ள என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகும் பார்த்தீங்கன்னா ஊமி அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்லேயே கூட்டான அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசினுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவள் ஒரு சிக்னலை கொடுக்குறா ஹீரோவை பார்த்து. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துடுறான். உடனே அவங்க ஃப்ரெண்டு அந்த என்ன நீ என்னமோ பண்ண மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ண அப்படிங்கிறா. இல்லை இல்லை என் முதுகு கொஞ்சம் அடிச்சுது அதான் சொஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு பிரேக்கில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறான், யாரும் வராத இடத்த பார்த்து. அப்போனே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் போகலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருக்கிறத பார்க்குறான். உடனே என்னடா இது இவங்க 2 பேர் இருக்கிறாங்களே, கண்டிப்பாக இவன் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்கிறது யாருங்கிறதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் அவன் காலை மட்டும் பார்த்துட்டு ஓடிடுறான். இந்த இடத்துல நான் முதல்ல கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு அவன் போயினே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கரெக்டாக வந்து ஹீரோ முன்னாடியே போயிடான். இதை பார்த்தோன்னே ஹீரோ ஒன்றையும் புரியலடா இந்த பொண்ணு இங்கே வந்து சொல்லிட்டு உடனே அவன் ஃப்ரெண்டு ஒன்று வந்து சீக்கிரமா வா
இல்லை நம்ம அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே யூ வந்து பார்த்தா ஹீரோ முன்னாடி கிட்ட பார்த்து சரியான சாக்கு. ஏய் மாக்கி நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பொண்ணு ஒன்றே புரியல. என்ன இவன் உனக்கு தெரியுமா அடி வந்து பார்த்தா கேட்குது. உடனே அந்த பொண்ணுக்கு சரியான சாக்கு. என்னம்மா சொல்கிற என்ன சொல்கிற இவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் தானே உனக்கு தெரியாதா அடி வந்து பார்த்தா கேட்குது. உடனே அந்த பொண்ணு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிடுது. சரி சீக்கிரம் வா அவனையும் கூப்பிட்டு வா அடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க எட்டி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் கரெக்டாக பூமி கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஒன்றா சேர்ந்து வெளில டேட்டிங் போகலாமா அப்படின்னு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே முடியுது.